குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலில் ரவை எடுத்து ஒரு இடியப்பம் பண்ணலாம் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு வந்து இங்கே 1 கப்பு ரவையை நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போகிறோம். நான் வந்து கோகோனட் ஆயில் விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி விட்டுட்டேன், உப்பு போட்டுட்டு அப்புறம் மேலே எண்ணெயும் போட்டுட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா இந்த ரவை வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் திக்காக ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ நான் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுத்து. இங்கே கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். விட்டுட்டு அந்த நம்ம இப்போ கரைச்சிருக்கோம் இல்லையா, ரவையும் தண்ணியும் விட்டு அதை வந்து போட்டு நல்லா கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு நல்லா இலக்கி எடுக்கலாம். அது வந்து நல்லா இறுக்கமாக ஆகணும். நான் வந்து இப்போ அடுப்பில் போட்டுட்டேன். இதை வந்து ஒரு சட்டுவத்தை எடுத்து நல்லா இலக்கி கொடுக்கலாம். அது நல்லா டைட்டாக ஆகணும். கேஸை வந்து நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டுருக்கேன், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இது நல்லா கடாயை விட்டு வர வரைக்கும் நம்ம வந்து இதை டைட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக இலக்கி கொடுத்துட்டுருக்கலாம். இதுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணியெல்லாம் இறுக்கமாக உறிஞ்சுன்னு எடுத்து கொஞ்சம் நல்லா டைட்டாக எடுத்து இந்த சமயத்தை நம்ம கேஸை வேணால் நிறுத்திடலாம். நிறுத்தி இது கொஞ்சம் சூடு ஆற விடலாம். இப்போ நான் கேஸை நிறுத்திட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினப்புறம் கையால் நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சுட்டு உருண்டை ஆக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கூட சூடு இருக்குது. நான் கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தேன். இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு இதை உருண்டையாக்கிக்கலாம். நம்ம இந்த அளவு உருண்டையாக்கிட்டு நம்ம வந்து இது வேகணும் இல்லையா, அதனால இட்லி பானையில் வச்சு இதை வேக வச்சுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சுடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சுட்டு அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதை வந்து எண்ணெயை விட்டு க்ரீஸ் பண்ணிட்டு அப்போ தான் அது ஒட்டாமல் வரும்னு. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டு அது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நாடியில் புரிய வேண்டியது தான். இப்போ நம்ம வேக வச்ச உருண்டெல்லாம் நல்லா வெந்துடுத்து. இட்லி பானையில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நாடியில் போட்டு புழிஞ்சிடலாம். நான் ஒன்று புழிஞ்சு அது நல்லாவே வந்தது. இப்போ மற்றதையும் நான் அதே மாதிரி புழிஞ்சிடுறேன். முதல்ல வந்து இந்த உருண்டை எடுத்து இதில் போட்டுடலாம். சுடருது நல்லா. கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூட்டோடு நம்ம புழிஞ்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாகிடும். இது இப்போ நான் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இது இப்படி நம்ம திருப்பிண்டே வரணும். ஒரு சமயத்தில் நான் ஒரு உருண்டை தான் போட்டேன். என்ன மற்றது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இதை நம்ம புழிஞ்சிடலாம். எப்படி விழுறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நன்னா அது வந்து மெல்லிசாக அவங்களுக்கு விழுந்திருக்குன்னு. நான் வந்து புழிஞ்சிட்டேன். புழிஞ்சப்பறம் அது வந்து இது மாதிரி விழுந்திருக்கு. ஈஸியாகவே வருது, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் கொஞ்சம் சூட்டோடு நம்ம போட்டு எடுத்துடணும். நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ரவை எடுத்து பண்ணின சேவை இடியப்பம் கால் அது வந்து நல்லா ரெடி எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது அக்கம்பனிமெண்ட்டாகவும் ஒரு சட்னி பண்ணிடலாம். அது வந்து நம்ம போகா எடுத்து அந்த சட்னி பண்ணலாம். ஏன்னா நான் மேங்களூர் போயிருந்தப்போ எனக்கு அவாரம் இது 2 தான் கொடுத்தா.
சரி, இந்த போகாவை எடுத்து நான் ஒரு சட்னி பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, அப்புறம் இந்த மிளகா வந்து அவள் கர்நாடகாவில் யூஸ் பண்ணுறேன். இந்த பேடகி மிளகாயோ ஏதோ சொல்கிறா. இந்த சுருங்கி இருக்கும் இல்லையா, அந்த மிளகா தான் நிறைய போட்டிருந்தேன். 1-2 நான் சாதா மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கை கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் முதல்ல. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் இந்த பிளேட்டில் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தேங்காய், 1 மூடி தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து வெல்லத்தை பொடிச்சு போட்டுக்கலாம். நான் அப்புறம் போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இது வந்து ஒடிச்சு போட்டிருக்கேன். இது வந்து ரோஸ்ட் எல்லாம் பண்ணலை, பச்சையாகவே தான் இருக்குது. இதை நம்ம வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம க்ரஷ் பண்ணின்னு வந்துட்டோம். இப்போ இந்த தேங்காயை போட்டுட்டு இதில் வந்து வெல்லத்தையும் போட்டுடலாம். நான் வந்து வெல்லத்தையும் கூட பொடிச்சு போட்டு காமிக்கிறேன். இந்த அளவு வெல்லத்தை எடுத்துருக்கேன். இது வந்து தேங்காய் கூட கலந்துக்கிறேன். அதாவது இதில் வந்து கொஞ்சம் கட்டை இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம், கையால் உடைச்சிக்கலாம். நம்ம ஏன் அதுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோன்னா, இந்த கர்நாடகா மிளகாயில் அவ்வளோ காரம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் வேணும். 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இப்போ இந்த தேங்காயையும் இந்த வெல்லத்தையும் நல்லா அப்படி பெசரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே ரெட் சில்லிஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெட் சில்லிஸில் மேலே இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிக்கலாம். அதுவும் கூட அது திருப்பின அப்புறமா இந்த தேங்காயும் வெல்லமும் இருக்குல்லையா, இதையும் போட்டு ஒரு திருப்பி நம்ம வந்துடலாம். இப்போ வந்து அந்த வற்ற மிளகாய், அப்புறம் வந்து நம்ம அரைச்சது தேங்காய், வெல்லம் எல்லாத்தையும் ஒரு திருப்பின்னு வந்துட்டு இதை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில். இப்போ தட்டில் வந்து அந்த அவில் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வந்து கொஞ்சம் லேசாக வறுத்த அவில் தான். இது கெட்டி அவிலாக இருக்குது. இதையே இது கூட போட்டு கையால் நல்லா பெசரி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களை கையால் பெசர முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு இதே மாதிரி ஒரு திருப்பிக்கலாம். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் கையாலே பெசறதுக்கு. நான் வந்து இப்போ இதை மிக்சியில் ஒரு திருப்பிட்டு தான் அப்புறம் பெசரி எடுத்தேன். ஏன்னாக்கா இது வந்து திக்காக விளையாடுறதுனால அவ்வளோ தூரம் உடையலை. நம்மளுக்கு கைக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து வேணும். நம்ம லேசாக விளையாடுனா அது ஈஸியாக உடஞ்சி போயிடும். அதனால என்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போட்டு அதை வந்து பெசற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு திருப்பி கொஞ்சம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து உப்பு போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம 1-2 மிளகா இருக்குது இல்லையா, வேணும்னா அதை போட்டுக்கலாம். நீங்கள் காரத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இருக்குது, இது வந்து கையாலேயே நல்லா உடைச்சி இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் உப்பு போட்டுடுறேன் இதுக்கு. இப்போ நான் வந்து உப்பை போட்டுட்டேன். இங்கே இருக்கிற கருவேப்பிலையும் நம்ம நல்லா கையாலேயே உடைச்சி இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையால் உடைச்சாலே இது நல்லா உடைய வருது. இதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக பெருங்காயமாக நம்ம போட்டுடலாம். போட்டாக்கா நம்மளோட இந்த இது வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இப்போ பெருங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுது ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம ரவை எடுத்து படின இடியப்பம் ரெடி ஆகிடுது. இதுக்கு நான் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு மிளகா தாளித்து கொட்டியிருக்கேன் மேலேடு. அப்புறம் நிறைய தேங்காயும் துருவி போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்மளோட போகா சட்னியும் ரெடி ஆகிடுது. இது சட்னின்னு சொல்கிறோமே தவிர இது சட்னி மாதிரி இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா இதில் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஸ்வீட் இருக்குது, அப்புறம் நல்ல காரமும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட இது ரெண்டும் தான் நான் வந்து மேங்களூர் போயிருந்தப்போ நான் சாப்பிட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுன்னு வந்து ஐ ஹவ் ட்ரைட். இன்றைக்கி தான் முதல் தடவை நான் இது பண்ணுறேன். நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. இப்போது இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நான் ஒரு பர்சனுக்கு இதை கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு அவர் எப்படி இருக்குதுன்னு சொன்னதை கேட்டுட்டு யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ ஐடியா. ஏன்னா இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம்.
இப்போ நான் கொடுத்துட்டேன், அவர் சாப்பிட்டுன்னு இருக்கார். சாப்பிட்ட அப்புறமா அது ரிவ்யூ சொல்லுவார். சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குது, சாப்பிட்ட அப்புறம் சொல்லுங்க. பிரமாதமா இருக்கு. நிஜமாவேவா? ஆமா, நிச்சயமா ரொம்ப. ரெண்டும் சரியா போகிறதாண்ணா? ஆமா, சைடு பை சைடு. எஸ் எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் இது வந்து மேங்களூர் போயிருந்தப்போ அவள்கிட்ட வந்து கற்றுட்டது. ரொம்ப தேங்க்ஸ். சரி, கேட்டல் ஒன்றும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீங்களும் பண்ணி பாருங்க.